வணக்கம் மக்களே. தேங்கிய நீரை போல் பல சாக்கடைகள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. விளக்கம் என்கிற பேரில் பல ஒவ்வொரு காரியங்களையும் விட்டு அவங்களுடைய டாக்டரினுக்கு ஏற்றபடி பேசுறாங்க. அப்படி யார் யார் பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொரு செகண்டுக்கும் நாம இந்த வீடியோல நம்ம பதிவு பண்ண போறோம். தேவையில்லாம இந்த ரிப்போர்ட் அடிக்கிறது, பின்னால் நின்றுட்டு இந்த மாதிரியான சோழிகள் எல்லாம் வச்சுக்கிறாங்கடா. விஷயத்த கேட்டுக்கோங்கடா மொன்னிகளா. சொல்லியா நிப்பாட்டி இதெல்லாம் எதை குறிக்குது ஒவ்வொரு வசனத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரா? எக்ஸ்பிளைன் என்ன எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்காங்க? பின்னால வந்து டிவியை கனெக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. சரி 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 எப்பா, பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, எல்லாரும் ஒரு பைபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா 2 பைபிள் கூட எடுத்துக்கோங்க. அவன் சொன்னக்கூடிய வசனம் என்ன இருக்கு அப்படிங்கிறத அவனுக்கு பொதுவாகவே அறிவு இருக்கா இல்லையா, வசனத்தை விடுதானா இல்லையா, இவனா தவளவாயி அதுக்கு ஏட்டா சிரிக்கிற, இவன் தான் அதுக்கே சிரிக்கிற. சரி ரைட்டு, இவன் தான் தவளவாயா இல்ல இவனை சார்ந்து உள்ளவர்கள் தவளவாயா? இதுக்குமாடா சிரிக்கிறீங்க? அடா பாவியலா. சரி சரி சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்கடா, பைத்தியம் மாதிரி சிரிங்கடா. சரி, என்ன விளக்கம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்ப்போம். 1 கொரிந்தியர் 8:6 எடுத்துக்கொள்ளுங்க. இப்பதான் டிஸ்பிளே பண்றேன். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம். அதனால டக்குன்னு எடுங்க, எடுக்கிறதுக்குள்ளார டக்குன்னு நம்ம இது பண்ணிட்டு போயிடுவோம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம். சரி, தெரியும் நினைக்கிறேன், தெரியுதுல. இங்க பாருங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? டைரக்டா சொல்லிட்டு பிதாங்கிறது தேவன் சொல்லிட்டு, அப்படித்தானே? பிதாதான் தேவன் அப்படின்னு சொல்லிருச்சான். சரி சரி, மேல உள்ளதை மட்டும் வாசிப்பாரு தலைவரு, கீழே உள்ள வசனத்தை வாசிக்கவே மாட்டாரு. ஆனா நம்ம வாசிப்போம். இந்த இவன் முன்ன பின்ன சொன்னானே, என்ன சொன்னான்? அந்த இதை கொஞ்சம் போட்டு விடியா எடிட்டர. நிப்பாட்டி இதெல்லாம் எதை குறிக்குது ஒவ்வொரு வசனத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறோம். ஏன்னா அதாவது போட்டிருக்கக்கூடிய செவுத்துல போட்டிருக்கக்கூடிய அந்த டிவில போட்டிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் கரெக்டா விளக்கம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படின்னு சொன்னான். இந்த எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணா? அறகுறையான எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரி, அதுல 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தில், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலியமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலியமாக நாமும் உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 காரியங்கள் இருக்கு. பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு, ஒரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உண்டு அப்படிங்கிற மாதிரி 2 சொல்லியிருக்காரு. இப்போ நிருபங்களை பொறுத்தளவில் 4 சுவிசேஷத்தினுடைய விளக்கமே நிருபங்களுடைய காரியங்களாக இருக்கு. இந்த 1 கொரிந்தியர் 8வது அதிகாரங்கள்ல 6வது வசனத்தை மெயின்டைன் பை, அதற்கு இணையான வசனத்தை நாம வந்து தேடி பார்க்கணும். சோடி உள்ள வசனமாக இருக்குது. அதாவது யோவான் 17வது அதிகாரங்கள்ல நம்ம எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா, 17:1 இருந்து நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தெளிவா புரிஞ்சிடும் எதை சொல்லியிருக்காரு அப்படின்னு. 17வது அதிகாரம் 3வது வசனம். 3வது வசனம், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னமே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, நீர் உலகத்துக்கு தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டார்கள், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டானதென்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்தார்கள். எப்படி? நீர் தான் அனுப்பினீர்ங்கிறத விசுவாசித்தீர்கள். சரி, அந்த இதுல என்ன சொல்லப்படுகிறது? பிதாவாகிய தேவனும் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உண்டு, அவராலே நமக்கு சகலமும் நாம உண்டாயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வசனத்தை நீங்க வந்து எப்படி கேட்டீங்கன்னா, விளக்கங்கிற பேர்ல இத 10 வசனமா நம்ம இணை வசனமா நிறைய எடுக்க முடியும். சரிங்களா? ஆவியானவர் தந்த வெளிச்சத்தின் அடிப்படையில தான் யாருமே போதிக்க முடியும் அதனுடைய சாராம்சம் என்னன்னு. சரியா? ஒரு வசனத்துக்கு இணை வசனம் தேவை. அந்த இணை வசனத்தை எங்க கோட் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் காரியமா இருக்கு. இதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, விளக்கமே தராம இது பண்றேன்னு இந்த கோவிந்தராஜ் பேசியிருக்கான். அது என்னங்கிறத கேளுங்க. ஆனா இது இந்த கேட்டோம் அப்படின்னா, இதுக்கு இப்ப பதிலுக்கு இப்ப எங்க ஓடுவான் அப்படின்னா, ஏதாவது ஒரு வசனத்துக்கு ஓடுவான். அங்க ஓடி போய் அங்க நிப்பாட்டி காட்டினா அங்கிருந்து வேற எங்கேயாவது ஓடுவான். இதுதான் தவளை நாவி.
பாத்தீங்களா? அதாவது ஒரு வசனத்தை இது பண்ணணும்னா அவங்க வேற எங்கேயோ போயிருவாங்க. இதுதான் தவளை வாயம். டேய், தவளை வாய் யாரு தெரியுமாடா? நீங்க தான்டா தவளை வாய். சிரிச்சுக்கோங்கடா. அதான்டா, உங்களை நீங்களே போட்டு சிரிச்சுக்கோங்கடா, இல்லைன்னா கண்ணாடியை பார்த்து காரி துப்புங்கடா. ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் சங்கீதங்கள் புஸ்தகத்திலையும் ஆபிரகாமை காண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்லாம் சொன்னாரு. எல்லா வசனங்களையும் ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் எனக்கு சாட்சி பகிர்கிறது அப்படின்லாம் ஏன் சொன்னாரு? மெயின்டைன் பை சங்கீதங்கள், அதுக்கப்புறமா நீதிமொழிகள், அதுக்கு அடுத்ததாக பல வசனங்களை மெயின்டைன் பண்ணாரு. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை மெயின்டைன் பண்ணாரு. இங்க இருக்கிறவரு அங்க ஏன் கொண்டு போனாரு? ஏது பண்ணாரு? ஒரு வசனத்துக்கு இணை வசனம், ஜோடி வசனம் இருக்கிறது. புரியுதுன்னா? கர்த்தருடைய வேத வாக்கியங்களை தேடி வாசியுங்கள். கர்த்தருடைய வேத வாக்கியத்தை தேடி வாசிங்க, அது ஜோடி உள்ளதாக இருக்கிறது. புரியுதுங்களா? இணை வசனம் இருக்குது. அப்ப இதையே விளக்கம் கொடுக்க முடியாம இவனு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் லெசன் கொடுக்குறாங்களாம். அதுக்கு அடுத்தாக்க யூதர்களே ஒரே தேவனை தான் இது பண்ணாங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லி யூதரை கம்பேர் பண்ணிருக்கான். அதையும் கேளுங்க. நாங்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். அப்படின்னா யூதர்கள் என்ன பிலீஃப் பண்றாங்கிறது தெளிவாக அந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியுது? ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தான் கடவுள் அப்படின்னு டைரக்டா அறிக்கையிடுறாங்க. எங்களுக்கு ஒரே பிதா தான் இருக்காரு, நாங்க விபச்சாரத்துல பிறக்கல அப்படிங்கிற மாதிரி லெசன் கொடுக்குற. அவங்களுடைய பிலிப்ப நம்மளுடைய பிலிப்பா எடுத்துக்க முடியுமா? அவன் சொன்னாங்கிறதுனால நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதே இது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அவன் தேவனுக்கு நிகராக தன்னை சொன்னதுனால இது பண்ணதுதான் இந்த யூதர்கள். தேவனுக்கு குமாரன் யாரும் இல்ல, தேவனுக்கு நிகராக அவருக்கு ஒரே குமாரன் யாரும் கிடையாதுன்னு சொல்லி தேவனை தூஷித்தாங்க அப்படின்னு சொல்லி சிலுவையில் அரைஞ்சாங்க. அப்படித்தான் மறைச்சி, அதாவது இயேசு கிறிஸ்துவையே நிராகரிச்சு இயேசு கிறிஸ்துவ குமாரன் இல்ல, அவர் ஒரே பேரான குமாரனாக இல்ல அப்படின்னு சொல்லி சிலுவையில் அரைஞ்சாங்க. அதே ஃபார்மேட்ல தான் அதை மெயின்டைன் பை நீ இப்ப சொல்ற. வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருந்தேனே, நான் தேவனுடைய குமாரன் என்று சொன்னதுனால நீங்க என்ன கல்லறிய வர்றீங்களா அப்படிங்கிற வேத வாக்கியமே தெரியாமல் வந்துகிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருந்து இங்க எடுக்கிறான், இங்க இருந்து அங்க எடுக்கிறான். கான்டெஸ்டே 4 சுவிசேஷ நூல்களுடைய கான்டெஸ்டே நிருபங்களா இருக்கு. இந்த 4 நிருபத்தினுடைய அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்துவ சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதை பிராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தப்பட்ட நிருபம். புரியுதுங்களா இல்லையா? இது சொன்ன வாக்கியம், சொந்த வாக்கியம், இயேசு கிறிஸ்துவ சொந்த வாக்கியம் 4 சுவிசேஷ நூலு. இத சுயமாக இல்லாம என்ன பண்ணாங்க? நடைமுறைப்படுத்திய கிரியை செய்த இடம்தான் நிருபங்கள். புரியுதுங்களா இல்லையா? அவங்க ஒரே பிலிப்புல தான் இருக்காங்க, அவங்க ஒரே பிதாதான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவ மறுதலிட்டாங்கப்பா. இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் சொல்ல அவரு இதாயிட்டாரு அதாயிட்டாருன்னு. அவரு சொன்னா, நான் தேவனுடைய குமாரன், நான் அங்கிருந்து வந்தேன், பிதாவிடத்திற்கு வந்தேன், பிதாவிடத்திலிருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேக வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருந்தும் அவர்களுக்கு மறவாக குருடர்களுடைய கண்கள் குருடாக போனது நிமித்தமாக வந்தது மேசியா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணல. உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அவங்க அறிக்கை பண்ணதுக்கு முடியாத அளவுக்கு போயிட்டானுங்க. இவனா சாதாரண எதை என்ன சொல்றது, மாட்டு தொழுகளை பிறந்தவன் எனக்கு ராஜாவா இருக்க முடியுமா? சாதாரணமா இது பண்ணிக்கிட்டு பாவிகளோடு உட்கார்ந்து இருக்கிறவரும் பரிகாரியோடு சாப்பிடுகிறவரும் இப்படி பல காரியங்கள் பண்ணுகிறவர் எங்களுக்கு ராஜாவாக எப்படி இருக்க முடியும்? எப்படி மேசியாவை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக என்ன பண்ணாங்க? கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட கொலைகாரருடைய கூட்டத்துல தாண்டா நீங்க இருக்கீங்க. இதை நம்ம விளக்கணும் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து தூக்குவான், இங்கிருந்து தூக்குவான். ஏடா ஒரு வசனத்தை எடுத்துட்டு ஒரு கட்டடம் ஆயிருமா? கால கொடுமைங்க. இவங்க எல்லாம் என்ன செய்ய, எங்கிருந்தா வரீங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்தது என்ன சொல்லலாம்னு கேளுங்க. 3:16 எடுத்துக்கிடுங்க டிஸ்பிளே. அதுல 1 தீமோத்தேயு 3:16. இந்த வசனத்தை திரிச்சு பேசுறது இந்த ஜோலியே இருக்கக்கூடாது. சரி, இந்த நீ சொன்னிய விளக்கம் 1 தீமோத்தேயு 3:16 வச்சு இதுதான் பிதா, இயேசுதான் பிதாங்கிற மாதிரி அப்படியே ஒரு சாலிடா கொண்டு போயிட்டிய. இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் என்ன, இதனுடைய விளக்கம் என்னங்கிறது உனக்கு தெரியலையே, என்ன சொல்ல? சரி, 1 தீமோத்தேயு 3:16 தியாலஜிக்கல் மூமெண்ட், அதனுடைய காரியங்கள் என்ன, அதனுடைய வியாக்கியானம் என்ன அப்படின்னா, தேவ பக்தியின் ரகசியமானது மகா பெரிது என்று ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதாவது விசேஷமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பற்றிய சத்தியம் மிக பெரியது என்பது அர்த்தம். அது சரி, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று அதுல சொல்லுது. அதாவது மனிதனுடைய கண்களுக்கு தெரியாத தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதனாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அதனாலதான் இயேசு என்ன சொன்னாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு இருக்கு. சரி, அடுத்ததாக ஆவியிலே நீதிமான் என்று விளங்கப்பட்டார்
என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பாவமற்றவர் என்றும் அவர் தேவனிடத்தில் வந்தவர் என்றும் பரிசுத்த ஆவியின் செயல்களால் வெளிப்படுத்தப்பட்டார் என்று அர்த்தம். சரியா? சரி, தேவதூதர்களால் காணப்பட்டார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? இயேசுவின் பிறப்பு, அவருடைய ஊழியம், உயிர்த்தெழுதல் போன்ற சம்பவங்களில் தேவதூதர்கள் அவரை கண்டார்கள் இருக்கு. சரியா? அதே போல கெசமனே தோட்டத்தில் அவர் அவருடைய வியர்வையினுடைய ரத்தமும் வியர்வையுமா வரும்பொழுது தேவதூதர்கள் அவர்களை இயேசு கிறிஸ்துவை ஆசுவாசப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்கு. சரியா? தேவதூதர்களால் காணப்பட்டார். சரி, அடுத்ததாக புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் அப்படி என்றால் இயேசுவின் சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்துல எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். சரி, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் என்றால் உலகத்தில் பல பகுதிகளில் மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள் என்பதே அர்த்தம். சரி, கடைசியாக மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு மகிமையோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றுதான் அர்த்தமே தவிர இங்கே பிதா நான் தான் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னா இல்லை. ஆக மொத்தத்துல இந்த வசனத்தின் அர்த்தம் 1 தீமோத்தேயு 3:16 சொல்லும் மையமான செய்தி என்ன அப்படின்னா, தேவன் மனிதனாக இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டார், அவர் பாவமற்றவராய் வாழ்ந்தார், தேவதூதர்களால் காணப்பட்டார், அவருடைய சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்பட்டது, மக்கள் அவரை விசுவாசித்தார்கள், இறுதியில் அவர் உயிர்த்தெழுந்து மகிமையுடனே பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பதுதான் அர்த்தமா இருக்கு. அதுவும் தன்னிச்சையாக அவர் எழும்பி போனாரா அப்படின்னு கேட்டா இல்ல, பிதா எழுப்பினார் அப்படின்னு இருக்கு. இப்படி அதனுடைய அர்த்தமே தெரியாம இவர் தான் பிதா அப்படின்னு இதா சொன்னா என்ன அர்த்தம்? இது ஆக மோசமான செயல். அடுத்த இதுல பார்க்கலாம். ஏன்னா நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போதே சார்ஜ் இதாயிட்டு, அதனால ஆடியோ போட வேண்டியதா இருந்தது. அதே போல ரோமருக்கு எழுதிய நிருபம் 14வது அதிகாரத்தில் சொல்றபடி உன் விசுவாசம் உன்னில் மட்டும் இருக்கட்டும், அதே வேளையில இயேசுக்கும் உனக்குமானதாக இருக்குது. நீ எல்லாத்தையும் போட்டுட்டு வேலை வெட்டி இல்லாம இயேசு கிறிஸ்து தான் பிதா அப்படின்னு சொல்லிட்டு கதறது ஆகாத ஒரு படிப்பினை. வேறொரு பதிவுல நம்ம பார்ப்போம். அடுத்த பதிவுல சொல்றேன்.